நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. நம்ம பிஸியான வேலைகளை கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. இதுக்கு என்னென்னா, இந்த டிப்ஸ் என்னென்னா, ஒரு ஃபுட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. வெள்ளி பாத்திரம், ஒயிட் சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாத்திரங்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கான சின்ன சாம்பிள் தான் இது. இதுக்கு கண்டிப்பாக இந்த சில்வர் ஃபுட் கவர் தான், கண்டெய்னர் தான்ப்பா இருக்கணும். இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. லெமன் இந்த மாதிரி காஞ்ச எலுமிச்சை பழத்துண்டுகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வேணும். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. கண்டெய்னர் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குட்டி குட்டி சில்வர் ஐட்டம் தான் அந்த சாம்பிள் காட்டுறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை அந்த சுடுதண்ணியில் உள்ளே வச்சுருங்க. நல்லா உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே முழுகிற அளவுக்கு நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் வாமாவோ இல்லை கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா பத்தாது. இப்போ பாருங்கள், என்னோடது ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் இது குக்கிங் வீடியோக்காக வச்சுருந்தது தான். பட் இருந்தாலும் அதை தாண்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப கருப்பாகிடுச்சு அந்த வெள்ளிலாம். ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு கொஞ்சம் டிலே ஆனால் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். இது கொஞ்சம் டைம் எடுத்ததுனால, பட் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சுப்பா. அப்போ நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டிலே ஆகுது இடையில க்ளீன் பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா சும்மா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோமா, அதுக்கப்புறம் அதை வெறும் கோல்கேட் பேஸ்ட் மட்டும் வச்சு ப்ரெஷ் வச்சு தேய்க்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரெஷரில் தேய்ச்சிங்கனாலே போதும். பாருங்கள், ஊற வச்சதுக்கும் வெறும் பேஸ்ட்டில் மட்டுமே நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சுடுதண்ணியில் பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கருப்பு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பேஸ்ட் வச்சு விளக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் போயிடும். காமிச்சது வெள்ளி, இது பாருங்கள் ஒயிட் சில்வர் எப்படி பளிச்சுன்னு பேச்சு பாருங்கள். அதான் இது ரொம்ப நாள் இந்த கருப்பு மாதிரி ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. பட் மற்ற நார்மலாக டர்ட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு இன்னொன்று பேஸ்ட் வச்சு நீங்கள் விளக்குனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விளக்குற மாதிரி உங்கள் பாத்திரம் விளக்குற சோப்போ இல்லை லிக்விடோ போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காய வச்சுட்டு துணியில் வச்சு தொடச்சிருங்கப்பா. அப்போ அந்த மேலே புள்ளியாக கருப்பாக அது டர்ட்டி ஆகாமல் இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் ஆல். பாய்.